எங்கடா என்ன மலைய காணோம் என்ற பிரபல காமெடி பாணியில் கோவையில் காணாமல் போன நீர்க்குட்டை. கோவை வடக்கு தாலுகா சின்னவேடம்பட்டி பகுதியில சுமார் 2.25 ஏக்கர் அளவுக்கு பெரிய குட்டை ஒன்று உண்டு. பல வருஷமா அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு அதுதான் ஒரே நீராதாரம். காலப்போக்கில குட்டையை ஆக்கிரமிச்சு குட்டை இருந்த சுவடே தெரியாம போயிடுச்சு. இதனால ஊர் விவசாயிகள் சார்பா கலெக்டர் கிட்ட பல மனு கொடுத்தும் பதில் கிடைச்ச பாடில்ல. ஒரு வழியா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அந்த குட்டையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. சம்பந்தப்பட்ட குட்டை மாநகராட்சி பொறுப்புல இருக்கிறதாகவும் 8 லட்சம் ரூபாய் செலவுல குட்டையை சுத்தி கம்பி வேலி போட்டிருக்கிறதாகவும் பதில் வந்திருக்கு. ஆனா ஸ்பாட்டுக்கு போனா சீனே வேற. சுத்தப்பட்டு கிராமத்துல பாதாள சாக்கடை போட டெண்டர் எடுத்திருக்கிற ஒப்பந்தக்காரர் பிடியில சிக்கி இருக்கிற இந்த குட்டை சீரழிஞ்சு கிடக்குது. ஏக்கர் கணக்குல ஷெட் போட்டு ராட்சத குழாய் தயாரிக்கக்கூடிய பணிகளும் ஜோரா நடக்குது. ஷாக்கான விவசாயிகள் மறுபடியும் கலெக்டர் ஆபீஸ் கதவை தட்டியிருக்காங்க. சட்டவிரோதமா மாநகராட்சி இடத்துல ஷெட் போட்டதே தப்பு, அதுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு மின்வேலி போட்டது எதுக்குன்னு கேள்வி வந்திருக்கு. குட்டைக்கு எப்படி இபி லைன் எடுத்தாங்க, மாநகராட்சி இடத்துக்கு யார் பேர்ல இபி லைன் எடுக்கப்பட்டிருக்கு, அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு மாநகராட்சி மௌனம் சாதிக்குது. முறையா குட்டைய தூர்வாரி விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும்னு கோரிக்கையும் எழுத்திருக்கு. சுப்பநாயக்கம்புதூர் சின்னவாடம்பட்டி கிராமம் சுப்பநாயக்கம்புதூர் காசா எண் 265 குட்டை புறம்போக்க தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இதில் மின் இணைப்பும் பெற்றுள்ளார்கள். ஒப்பந்ததாரர் உள்ள பைப் தயாரிச்சிருக்கிறாங்க. மண்ணு போட்டு மூடி பைப் தயாரிச்சிருக்கிறாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் தகர செட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த குட்டையை முழுவதும் மூடி இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 அடி ஆழமாக இருந்த குட்டையை, நீர் குடிக்கும் குட்டையை மூடிட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இதை நீராதாரமாக விளங்கிட்டு இந்த குட்டை சுத்தமாகவே மூடி பைப்பு தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நிறுவனம். இது சம்பந்தமாக பல முறை விவசாயிகள் முறையீட்டு கூட்டத்தில் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 8 லட்சம் ரூபா செலவு பண்ணி கார்பரேஷன் குட்டைக்கு மின்வேலி அமைத்ததா இல்லை ஒப்பந்ததாரருக்கு மின்வேலி அமைத்ததான்னு தெரியல. இந்த மின்வேலி பராமரிப்பு செலவுக்கு மாநகராட்சி கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா செலவு பண்ணிக்குது. இது யாருக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த குட்டைக்கு மின் இணைப்பு வழங்கி இருக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் இந்த மின் இணைப்பு வழங்கினாங்கன்னு தெரியல. குட்டைக்கு மின் இணைப்பு வழங்குறதுக்கு அதிகாரம் யார் பெயரில் வாங்கியிருக்கிறாங்க இந்த மின் இணைப்புங்கிறதும் தெரியல. இது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 ஏக்கர் 70 சென்டில் மின் இணைப்பு பெற்றிருக்காங்க. மின் இணைப்பு குட்டைக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது எப்படி கார்பரேஷனாக கொடுத்ததா, இபியிலேருந்து எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் இந்த குட்டைக்கு 2022-23 கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவு பண்ணி இவங்க கான்ட்ராக்டுக்காக ஃபென்சிங் பண்ணாங்களா அல்லது பொதுமக்கள் குட்டை பாதுகாப்புக்கு ஃபென்சிங் பண்ணாங்களா எங்களுக்கு தெரியல. இந்த குட்டையை கொஞ்சம் எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கும்படி நாங்கள் ஏற்கனவே மகஜர் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இது எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குமாறு பொதுமக்கள் சார்பிலையும் நாங்கள் சமூக ஆர்வல் சார்பிலையும் நாங்கள் இதை விவசாய சங்கம் கொடுத்துருக்காங்க. விவசாய சார்பிலும் கேட்டுக்கிறோம்.